ப்ரோ கபடி லீக் சீசன் 11 ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வெளியேறின குஜராத் ஜெயண்ட்ஸ் அண்ட் பெங்கால் வாரியர்ஸ் இந்த ரெண்டு டீமும் வெளியே போறதுக்கு என்ன காரணம், எங்கெங்கெல்லாம் தப்புகள் நடந்துச்சு, அவங்க அடுத்த சீசன் ஏதாச்சும் சரி பண்ணணும்னா அது என்னவா இருக்கும், அண்ட் ஓவராலா ப்ரோ கபடி லீக் சீசன் 11 அப்படிங்கிறது ஏன் இவங்களுக்கு சரியா அமையல அப்படிங்கிற அந்த குயிக்கான அனலைசிஸ் தான் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிஷங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute ப்ளீஸ். கண்டென்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட, ஆன்சர் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. பெங்கால் வாரியர்ஸை லீட் பண்ண ஒரு தமிழகத்தை சேர்ந்த கோச், அவர் யாரு, அவரோட நேம் என்ன, கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு டீமுக்கும் தனித்தனியா 12 வீடியோ, அதாவது பர்ஃபார்மன்ஸ் அனலைசிஸ் போடலான்னு தான் நினைச்சேன். பட் பெங்களூர் புல்ஸுக்கு போட்ட உடனே உங்களோட சப்போர்ட்டை பார்த்தேன். சரி, ஓகே அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இதுக்கப்புறமா 2 டீமுக்கு சேர்த்து ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். தமிழ் தலைவாஸ் கண்டிப்பா தனியாக தான் வரும், ஏன்னா அதுக்கு ஒரு அப்படி இப்படின்னு வியூஸ் போயிடுங்கிற நம்பிக்கை தான். ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா எனக்குமே வீடியோஸ் போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் தட்டி விட்டீங்கன்னா மட்டும் போதும், அண்ட் அந்த லைக் பட்டனும் கூட சேர்த்து தட்டி விட்டுருங்க. இது மட்டுமே எனக்கு போதும், நான் வீடியோஸ் நிறைய கண்டினியூஸாக உங்களுக்காக கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ இப்போ நாம இந்த 2 டீமுக்குள்ள வருவோம். ஃபர்ஸ்ட் 11வது இடம் பிடிச்சி வெளியேறி இருந்த குஜராத் ஜெயண்ட்ஸ். இந்த டீம் வந்து லீக் ஸ்டேஜ்லாம் முடியறதுக்கு முன்னாடியே, அதாவது பிகேஎல் சீசன் 11 முடியறதுக்கு முன்னாடியே ராம்மேகர் சிங் எங்களுக்கு தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணி வெளியே அமிச்சிட்டாங்க. ஸோ அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ராம்மேகர் சிங்கோட ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இங்க ஒர்க் ஆகல அப்படிங்கறத சொல்லி. எந்த அளவுக்கு அப்படின்னா, அவர் வந்து ஆக்ஷன்ல போயிட்டு நம்பிக்கை வச்ச ஒரு சில பிளேயர்ஸ் வந்து சுத்தமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. எக்ஸாம்பிளுக்கு குமன் சிங், நான் பல வீடியோல நான் சொல்லிட்டேன். அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து குமன் சிங்குக்கு அவ்வளவு அமௌண்ட் போக வேண்டாம், மேக்சிமம் அவருக்கு 1 கோடி, அதிகபட்சம் 1.5 கோடி போங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் ராம்மேகர் சிங் ஏதோ ஒரு நம்பிக்கையில இல்ல ஈகோவில் வந்து பாத்தீங்கன்னா குமன் சிங்குக்கு அதிகமான அமௌண்ட் கொடுத்து எடுத்துட்டாரு. அண்ட் எடுத்துட்டு சும்மா இருக்கணும் இல்லையா, அதுவும் கிடையாது. ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஓவரா பேசி அடி வாங்குவாங்கல்ல, எந்த படம் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்கிட்ட ஒரு பர்தி பர்வால் கிடையாது, 3 பர்தி பர்வால் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி குஜராத் ஜெயண்ட்ஸோட கோச்சான ராம்மேகர் சிங் தன்னோட பேரை கெடுத்துக்கிட்டாரு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வராம மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், அவங்க கிட்ட ராகேஷ், பர்திக் தாகியா, குமன் சிங் மாதிரி நல்ல ரைடர்ஸ் இருந்தாங்க. பட் 3 பேருமே மேக்சிமம் செகண்டரி ரைடர்ஸா தான் ஆட முடியும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஒரு காலகட்டத்தில் இவங்க 3 பேருமே பிரைமரி ரைடர்ஸா இருந்திருக்கலாம். பட் இப்போ அவங்க கிட்ட சுத்தமா ஃபார்ம் கிடையாது. அண்ட் நிறைய இன்ஜுரி கன்சர்னுமே இருக்கு பர்திக் தாகியா மாதிரியான பிளேயர்ஸுக்கெல்லாம். ஸோ அவங்கள ஒரு நல்ல கோச் கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க தான். பட் 3 பேரையும் ஒன்னா இறக்கி விட்டீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வரல. சோ அங்கதான் கொஞ்சம் ராம்மேகர் சிங் மாட்டிக்கிட்டாரு. சரி, இது ரைடர் சொதப்பனாலும் பரவாயில்ல, டிஃபென்ஸை வச்சு கொஞ்சம் தேர்த்திக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. பட் டிஃபென்ஸ் சுத்தமா ஒர்க் ஆகல. நம்பி எடுத்து கேப்டனா அப்பாயின்ட் பண்ண நீரஜ் குமார் பர்ஃபார்மன்ஸே பண்ணல. அது ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. பட்னா பைரட்ஸ் அவரை உட்கார வைக்கும் போது இவருக்கு புரிஞ்சிருக்கணும், பட் அது பண்ணல. ஏன்னா நீரஜ் குமார் இவர் வளர்த்து விட்ட பையங்கிறதுனால அவரை கொண்டு வந்தாரு, அவர் ஒர்க் ஆகல. இது இல்லாம இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ், ரைட் கார்னருக்கு எடுத்த சோம்பீர், சோ அவர் நான் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அவரை பெட்டரா இவர் யூஸ் பண்ண முடியல. லெஃப்ட் கார்னர், லெஃப்ட் கவர்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபெயிலியர் மட்டும் தான் இந்த டீமுக்கு மிஞ்சி இருந்துச்சு. ஒரே ஒரு டிஃபெண்டர் ஜிதேந்தர் சிங் சொல்லிட்டு அவர் மட்டும் தான் கொஞ்சம் ப்ராமிசிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. பட் அதுவுமே கடைசி கட்டத்துல மட்டும் தான். ஓவராலா குஜராத் ஜெயண்ட்ஸ் வந்து ஒரு சில போட்டிகளை நல்லா ஆடி இருப்பாங்க, பெட்டரா பிளே பண்ணிருப்பாங்க. அந்த போட்டிகள்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இமோன்சு சிங்னு சொல்லிட்டு முன்னாடி தமிழ் தலைவாசல் இருந்தார் இல்லையா, அந்த பிளேயர் தான். பட் அவருமே ஒரு கட்டத்துக்கு மேல இல்ல, ஃபுல்லாவே சப்ஸ்டியூட் பிளேயர்ஸா மட்டும்தான் அவரை வச்சு சூப்பர் சப்பா யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். நல்லா ஆடுறாரா நம்பிக்கை கொடுத்து அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து ஆட வச்சிருக்கலாம். அண்ட் குமன் சிங், ராகேஷ் மாதிரியான பிளேயர் சொதப்புறப்போ ராகேஷை உட்கார வைக்கிற நீங்க குமன் சிங் ஏன் உட்கார வைக்கல அப்படிங்கிற கேள்விக்குறியுமே இருக்கு. அதிகமான அமௌண்ட் கொடுத்து எடுத்துட்டோமே ஆட வைக்கிற சுச்சுவேஷன் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதுதான் அங்க நடந்திருந்துச்சு. ஓவராலா குஜராத் ஜெயண்ட்ஸ், ராம்மேகர் சிங் இவங்களுக்கு எதுவுமே சரியா அமையல இந்த சீசன். ஆக்ஷன்லயே அவங்களோட மிஸ்டேக்ஸஸ் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்க இருந்து சீசன் முடிகிற வரைக்கும் எதுவுமே சரியா அமையல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓவராலா ராம்மேகர் சிங் ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் கோச் இன் பிகேஎல். பட் இந்த சீசன் அவரோட அப்ரோச்சஸ் எதுவுமே சரியா இல்ல. அதுதான் இந்த டீமோட தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் நான் எடுத்து வைக்கிறேன். கண்டிப்பா குஜராத் ஜெயண்ட்ஸ் அடுத்த சீசன் வேற ஒரு கோச்சை அப்பாயிண்ட் பண்ண போறாங்க, வேற டீமை பில்ட் பண்ண போறாங்க. அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்தா பார்க்கணும். எந்த கோச் அங்க வராரோ அந்த கோச்சை பொறுத்தே டீம்ஸ் அமையும். பட் இருந்தாலும் இந்த குமன் சிங், ராம்மேகர் சிங் இந்த ஒரு டீம் தான், அதாவது இவங்க பண்ண ஒரு வேலை தான் திரும்பவும் ஒரு இடத்த ப்ரூவ் பண்ணிருக்கு. என்ன அப்படின்னா, அதிக அமௌண்ட் கொடுத்து எடுக்கிற பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற இன்னொரு டீம், டேபிள்ல 10வது இடம் பிடிச்சி வெளியேறின பெங்கால் வாரியர்ஸ்.
பெங்கால் வாரியர்ஸ் தான் ஒரு ஸ்டார்டடான டீமாக இருந்துச்சு. பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ஸ் எல்லாம் கலந்து நின்ற ஒரு டீமாக இருந்துருந்துச்சு. நான் பல வீடியோஸில் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், தமிழ் தலைவாசி இல்லாட்டி என்னோட ஃபேவரட் டீம் வந்து பெங்கால் வாரியர்ஸ் தான். பிகாஸ் ஃபசல் அட்ராச்சலி நிதிஷ்குமார் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறத நான் பல வாட்டி மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்கேன். பட் பிரச்சனையே அங்கே 2 பேர்கிட்ட இருந்து தான் வந்துச்சு. அதாவது சீசன் ஸ்டார்டிங்கில் ரைட் கார்னரில் நித்யஸையும் லெஃப்ட் கார்னரில் ஃபசலையும் அப்பாயிண்ட் பண்ணி தான் ஆரம்பிச்சாங்க பெங்கால் வாரியர்ஸ். பட் நிதிஷ்குமாரும் ஃபார்மில் இல்லை, ஃபசல் அட்ராச்சலியும் தன்னோட ஃபுல் ஃபார்மில் கிடையாது. 2 பேரும் நிறைய சொதப்பல் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. அண்ட் சீசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு 7-8 மேட்ச் வந்து சுத்தமாக பர்ஃபார்மன்ஸுங்கிறது வரவே இல்லை அவங்க கிட்ட. ஸோ அதுவே அவங்களோட ஃபெயிலியருக்கு மிகப்பெரிய ரீசனாக அமைஞ்சிருச்சு. அந்த 2 பேரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத காரணத்தினால கவர்ஸுமே சுத்தமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. மயூர்கட மாதிரியான பிளேயர்ஸ் உள்ள இருந்திருந்தாலும் பெருசாக அவங்க கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸை கொண்டு வர வைக்க முடியல. ஸோ இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ். கடைசியில் வந்து சித்தேஷ் தட்கரேங்கிற ஒரு பிளேயர் உள்ள ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தார், அவர் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். இது இல்லாமல் ஒரு சில பிளேயர்ஸ் இன் ரைடிங், சுசில் கம்பரைக்கர் ஒரு மாதிரி ப்ராமிசிங்காக தெரிஞ்சார், பட் இன்ஜுரி காரணமாக வெளியே போயிட்டாரு. அவங்க பெருசாக நம்பிட்டு இருந்த நிதின் தன்கர் அவரும் இன்ஜுரி காரணமாக வெளியே போயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இன்ஜுரிஸுமே பெங்கால் வாரியர்ஸை வச்சு செஞ்சது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முக்கியமாக அவங்க காலங்காலமாக நம்புற ஒரு பிளேயர் இருக்காரு பெங்கால் வாரியர்ஸ்னாலே, இந்த பிளேயர் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருவாங்க, வேற யாரும் கிடையாது, மணிந்தர் சிங். பட் மணிந்தர் சிங்கோட பர்ஃபார்மன்ஸ் இன் PKL சீசன் 11 அப்படிங்கிறது ஆவரேஜ் தான். ஸோ மணிந்தர் சிங் எப்போவுமே அந்த 9 பாயிண்ட் 10 பாயிண்ட் அப்படி தான் எடுப்பார், 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் அப்படி எடுக்கிற ரைடர் கிடையாது தான். பட் இருந்தாலும் அந்த கன்சிஸ்டன்டியே இந்த டைம் மிஸ் ஆயிருந்துச்சோ. பர்தீப் நர்வால் மாதிரியே மணிந்தர் சிங்கோட ஃபார்முமே கொஞ்சம் டிப் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதாவது பழைய ரைடர்ஸ் எல்லாருமே இப்போ பழைய ரைடர்ஸ் ஆகிட்டாங்க, வேற வழி இல்லை, திட்டாதீங்க, அப்படிதான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த மாதிரியான ரைடர்ஸ் எல்லாருமே ஈஸி டார்கெட்டாக இருக்காங்க, டிஃபெண்டர்ஸ்க்கு ஈஸியாக அவங்களை பிடிச்சி போட்டுறாங்க. யங்ஸ்டர்ஸ் தான் இந்த டைம் வந்து ரொம்ப பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ஒரு சில யங்ஸ்டர்ஸ் வந்து பெங்கால் வாரியர்ஸில் கிடையாது. அதுதான் ஒரு பெரிய மைனஸாக அமைஞ்சிருச்சோ அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அண்ட் முக்கியமாக சீசன் முடிகிறப்போ ஒரு சில பிளேயர்ஸை உள்ள கொண்டு வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. முக்கியமாக ஃபசல் அட்ராச்சலியோட கேப்டன்சி ஆஃப்டர், அதாவது பாதி சீசனுக்கு மேலே நல்லாவே கொண்டு போயிருந்தாரு. பட் இருந்தாலும் அது அவங்களுக்கு தேவையான அளவுக்கு உதவலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சீசனோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே மேக்ஸிமம் விஷயங்களை வந்து அவங்க லாஸ் பண்ணிட்டாங்க. டீமே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிடுச்சு. டீமால் ஸ்டார்டிங் 7 முழுசாக செட் பண்ண முடியல. ஒரு ப்ராப்பர் ஸ்டார்டிங் 7 கடைசி வரைக்குமே செட் பண்ண முடியாத ஒரு சில டீம்ஸில் வந்து பெங்கால் வாரியர்ஸுமே முதன்மையாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். இது இல்லாமல் கோச்சஸை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும். பிரசாந்த் அவருக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் கோச்சா ஓகே, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல். ஒரு ஹெட் கோச்சா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், மேபி அந்த ப்ரெஷர் இருந்திருக்கலாம். அசிஸ்டன்ட் கோச்சிக்கும் இது கொஞ்சம் புதுசு தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த கோச்சிங் டிபார்ட்மெண்ட்லையும் ஒரு சில மைனஸ் இருந்துச்சோ அப்ரோச்சஸில் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பெங்கால் வாரியர்ஸ்லையுமே அவங்க கடந்து வந்திருந்தாங்க. பட் இருந்தாலும் டீமால் அந்த அளவுக்கு ப்ராமிசிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியலை. இன்ஃபேக்ட் இந்த சீசன் வந்து அவங்க 60க்கு மேலே பாயிண்ட் எடுத்திருந்தா கூட குவாலிஃபை ஆகிருக்க முடியுமா அப்படிங்கிறது டவுட் தான். ஏன்னா டாப் 6 முடிச்ச டீம்ஸ் எல்லாருமே 70க்கு மேலே பாயிண்ட் எடுத்திருப்பாங்க. அவங்க சீசன் பாதிலேயே முடிவு பண்ணிட்டாங்க நம்ம பிளே ஆஃபுக்கு போக போகிறதில்ல அப்படிங்கிறது. ஸோ அந்த மனப்பான்மை இருந்துச்சுன்னா பிளே ஆஃப் வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது இல்லையா? ஸோ அதான் நடந்துருந்துச்சு. ஸோ இந்த 2 டீமை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் கீழே கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ.